ஹாய் மை ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் இங்கே எல்லாருமே நல்லா இருக்கோம். அப்புறம் தொடர்ந்து குட்டீஸை பற்றி கேட்டுகிட்டே இருக்கீங்க. குட்டீஸ் ரொம்ப அழகாக இருக்காங்க. அவங்க ஃப்ரீயாக இருக்கும்போது கண்டிப்பாக வீடியோ எடுத்து எனக்கு அனுப்புகிறேன்னு சொல்லியிருக்காங்க. சரியா, வந்ததும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். எனக்கு சும்மா அவங்கள்ட்ட கேட்குறதுக்கு, ஏன்னா ஒரு நாளைக்கு 2-3 வாட்டி நான் கால் பண்ணிடுறேன். சும்மா கேட்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குது. இருந்தாலும் அவங்க வீடியோ அனுப்பி தரேன்னு சொல்லியிருக்காங்க. சரியா, அப்புறம் குழந்தைங்க அங்கே ஹாப்பியாக இருக்காங்க. ஃபீல் பண்ணது நான் தான், பார்த்துக்கோங்க. எங்கள் வீட்டில் எல்லாருமே ஃபீல் பண்ணோம். எனக்கு 2 நாள் ரொம்ப கஷ்டமாகவே தான் இருந்துச்சு. ஆனால் நான் அவங்களோட வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன்ல, எந்த வீடியோ நான் எடுத்து பார்க்கவே இல்லை. அந்த வீடியோக்கெல்லாம் பார்க்க ரொம்ப கஷ்டமாகவே இருந்துச்சு. அதனால் நான் அந்த வீடியோஸ் எதுவுமே நான் பார்க்கல. சரியா, பார்க்க அழுகையாகவே இருக்குதா. அதுக்கப்புறம் அவங்க எனக்கு வீடியோ காலில் காமிச்சு தந்தப்புறம் பார்த்தீங்கன்னா குட்டீஸ் அவங்க அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. கொஞ்சம் கூட என்ன நினைக்கவே இல்லை. ஏன்னா அவங்களும் ரொம்ப அன்பாக பார்க்குறாங்க பார்த்தீங்களா. அதனால் ரொம்ப அழகாக இருக்காங்க. வீட்டுக்குள்ளேயே தான் வச்சுருக்காங்க, ஒரே வீட்டில் தான் இருக்காங்க. ஓகேவா. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரூனோ கண்மணி எடுத்துக்கிட்டோன்னா இங்கே பாருங்கள், எப்போ பார்த்தாலும் இந்த விளையாட்டு தான், பார்த்துக்கோங்க 2 பேரும். இப்போ நம்ம கண்மணி ஹீட் அட்டன் பண்ணதுனால அவளுக்கு 1 வாரம் கூட ஆகலை பார்த்தீங்களா. அதனால தான் நான் ப்ரூனோவை கொஞ்சம் கட்டி வச்சுக்கிறேன். நிறைய பேர் மனசாட்சியே இருக்கா, ஏன் இப்படி கட்டி வச்சுருக்கீங்க பிள்ளைய அப்படின்லாம் கேட்குறீங்க. கண்டிப்பாக எனக்கு மனசாட்சி இருக்குது. அதன் விளைவு பிள்ளைங்க நாளைக்கு கண்மணிக்கு வேறு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அதுக்காக தான் நான் ப்ரூனோவை கொஞ்சம் கட்டி வச்சுருக்கிறேன். சரியா, இங்கே பார்த்தீங்களா நீங்களே. இப்போ நான் பக்கத்தில் இருக்கிறனால பார்த்துட்டே இருக்கேன். அல்லாமல் தனியாக நான் என்ன செய்கிறதில்ல, தனியாக விடுறதே கிடையாது. ப்ரூனோவை எப்போவுமே இதில் தான் கட்டி வச்சுருப்பேன். சரியா, அப்புறம் பார்த்திங்கன்னா கண்மணி நார்மலாக அழகாக இருக்கா, நல்லா விளையாடுறாங்க, பார்க்க அழகாக இருக்குது. தானாகவே வெளியில் போகிறாங்க. தானே இப்போ 2 நாளாக வீடை சுற்றி டாய்லெட் அந்த மாதிரி எதுவுமே இல்லை, பார்த்துக்கோங்க. அவளாவே தனியாகவே வெளியில் போய் அந்த பக்கத்தில் இருக்கிற தோப்புக்கே போயிட்டு வந்துடுறாங்க. தோப்பில் பார்த்திங்கன்னா எங்கேயுமே வெளியில் போக முடியாது. அதனால் பயம் வேண்டாம். எங்கே போனாலும் நம்ம வீட்டுக்கு தான் வந்தாகணும். ஏன்னா அவங்க அந்த சைடு கேட் லாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, கண்மணியை பற்றி சொல்லணுன்னா ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. கூப்பிட்டா நல்லா என்ன பண்ணுறா பார்க்குறா. என்ன கையில் கொடுத்தாலும் நம்மளை தனியாக நம்ம கையில் என்ன வச்சுருக்கோம். அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு பிஸ்கட் கவராக இருக்கும். நான் 2-3 ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். எதை எடுத்தாலுமே அவள் என்ன செய்கிறா, நல்லா பார்க்குறா, நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணுறா. பார்த்தீங்களா, வண்டியை கண்டோன்னு அவள் ஏதோ ரேடியோலாம் சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் போய் பார்க்குறா. பார்த்தீங்களா, எல்லாமே தெரியும் பாப்பாவுக்கு. எப்படி ஹைட்டாக இருக்கா பார்த்தீங்களா, சரியான ஹைட்டு. கண்மணி இங்கே வாங்கம்மா. கண்மணி அவள் இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரூனோ சும்மா நின்னாலும் ப்ரூனோவை போய் சும்மா நோண்டுறது. அவனை போய் வம்பளுத்து தான் இவ தான் ஸ்டார்ட் பண்ணுறா, பார்த்துக்கோங்க. அவன் சும்மா தான் என்கிட்ட வந்து ப்ரூனோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இல்லாத நேரம் நல்லா விளையாடுவோம். ஆனால் நல்ல பிள்ளை மாதிரி நம்மளே பார்த்தாச்சுன்னா அப்படியே அமைதியாக நம்மக்கிட்ட உட்காந்துருவோம், பார்த்துக்கோங்க. ஆனால் இவ பாருங்கள், வம்பளுக்கிறது ஃபுல்லு இவ தான். இவ வம்பளுக்கிறது அப்புறம் மண்ணா பையாச்சு பாருங்கள். இங்கே பார்த்தீங்களா, வம்பளுக்கிறது ஃபுல்லு இவங்க தான். வம்பளுத்துட்டு அப்புறம் மாறி மல்லு கட்டிட்டு நிற்பாங்க. பார்க்குறதுக்கு அழகாக தான் இருக்கும். ஆனால் கடியெல்லாம் வைக்க மாட்டாங்க, விளையாடுறது தான். நான் கூடவே இருக்கிறதுனால பார்த்துக்குவேன். இது பாருங்கள், ப்ரூனோ சைலண்டாக உட்காந்துருக்குறான். கண்மணி பாருங்கள். என்னாச்சு கண்மணிமா, அண்ணன் வரலையே விளையாட? அண்ணா பார்த்தீங்களா, கண்மணியை வச்சு எந்த டென்ஷனும் இல்லைங்க. எதை சாப்பிட கொடுத்தாலும் சாப்பிடுவோம், பார்த்துக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ண இப்படி கிடையாது. அவனுக்கு பிடிச்ச சாப்பாடாக இருந்தால் மட்டும்தான் சாப்பிடுவோம், பார்த்துக்கோங்க. கண்மணி அப்படி இல்லை. எந்த குழம்பு வச்சு கொடுத்தாலும், சப்போஸ் நான் அவளுக்கு தனியாக சமைப்பேன் 2 பேருக்கும். ஏதாச்சும் எமர்ஜென்சி நேரங்களில் எதுவுமே இல்லை அப்படிங்கிறப்ப ஏதாச்சும் கொடுக்கலான்னு நினச்சி சாப்பாடு கொடுத்தாலும் என்ன செஞ்சுருவாங்க, அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்ருவாங்க. எனக்கு அவங்கள என்ன சொல்கிறது, எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா புட்டு, வெள்ளை புட்டு, பார்த்துக்கோங்க. வெள்ளை புட்டு அன்றைக்கி சும்மா தான் இருந்துச்சு. அதில் ஒரு துண்டு இருந்ததே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், பிள்ளைங்களுக்கு அவளுக்கு மட்டும் வச்சு அந்த பயிர் வச்சு பிசைஞ்சு வச்சேன், பார்த்துக்கோங்க. சூப்பராக சாப்பிட்டாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஐயோ, புட்டு சாப்பிடுவாங்களா, புட்டும் பயிரும், பார்த்துக்கோங்க. சீனி எதுவுமே போடலை. இங்கே பாருங்கள், வீட்டுக்குள்ளே வந்துட்டு இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், வீட்டுக்குள்ளே வர்றது போகிறது. அப்புறம் இன்றைக்கி ஒருத்தவங்க கேட்டிருந்தீங்க, பாப்பாங்க 2 பேருமே எப்போவுமே வெளியிலே தான் வச்சுருக்கீங்க அப்படின்னு. வெளியிலன்னா எப்படி, எனக்கு புரியலைங்க. இது நம்ம காம்பவுண்டுக்குள்ளே தான். சரியா, வெளியிலன்னா எப்படி எனக்கு சொல்ல தெரியல. நம்ம காம்பவுண்டுக்குள்ளே இந்த இடத்துல வச்சுக்கிறது ஒரு தப்பாங்க. பாருங்கள், இந்த இடத்துல எவ்வளோ சேஃபாக எவ்வளோ நீட்டாக இருக்காங்க. சுற்றி காம்பவுண்டு போட்டு கேட்டுக்குள்ளே பத்திரமா இருக்காங்க. சரியா, வீட்டுக்குள்ளே என்ன தான் நம்ம வச்சுக்கிட்டாலும் அவங்க வெளியில் தான் வர ஆசைப்படுறாங்க. ஏன்னா வீட்டுக்குள்ளே நம்ம
ஒத்த ரூமில் அங்கே இங்கேயும் அவங்களுக்கு போக முடியாது. ஓடி ஆடி போகும்போது பிள்ளைங்களுக்கு கால் ஸ்லிப் ஆகுது. அதுவும் கண்மணிக்கு சொல்லவே வேண்டாம், டொம்முன்னு கீழே விழுறா. ஓகேவா? அந்த பின்னாடி கால் பார்த்திங்கன்னா சும்மாவே ஸ்லிப்பாகி அவள் ஓடுற ஓட்டத்துக்கு வந்து விழுந்துருவா. அவள் என்ன செய்கிறான்னா சும்மாவே அவள் வீட்டுக்குள்ளே விட்டாலுமே வெளியில் ஓடி தான் வரா. அதை புரிஞ்சுக்கோங்க. குழந்தைங்க வந்து என்ன தான் நம்ம வந்து அவளை என்ன செய்ய முடியாது, சும்மா நம்ம இருன்னு சொன்ன இடத்துல இருக்கிறவங்க எல்லாம் கிடையாது. அவங்கள அவங்க வழியாகவே கொஞ்சம் விளையாடட்டும்னு சொல்லி தான் ஃப்ரீயாக விட்டுருக்கேன். ஏன்னா அவள் இப்போ தான் வந்து என்ன செய்கிறா, ஒரே இடத்துல இருந்த பிள்ளை இன்றைக்கி இந்த அளவுக்கு ஓடி ஆட்டுறான்னு சொல்லும்போது அது பார்க்குறதுக்கே எங்களுக்கு அவ்வளோ ஆசையாக இருக்குது. அதனால அவள் ஹாப்பியாக விளையாடட்டும்னு சொல்லி அதுவும் சேஃபாக இருக்கிறா. காம்பவுண்டுக்குள்ளே அவள் எங்கேயுமே போகிறதில்ல. ஓகேவா? இதில் தான் நிற்பாங்க எப்போவுமே, இதில் தான் தூங்குறாங்க, இதில் தான் விளையாடுறாங்க எல்லாமே. கண்மணிமா, என்ன நடக்குது? நான் இங்கே பேசிகிட்டு இருக்கேன், அங்கே என்ன நடக்குது? கையை ஒரே கடியாக இருக்குங்க பாருங்கள். ப்ரூனோ ப்ரூனோ ஏதோ பார்த்துட்டான்னு நினைக்கிறேன். ப்ரூனோ பாப்பமா வெளியே ஏதோ பார்த்துட்டான்னு நினைக்கிறேன். இங்கேருந்து ரோட்டில் இங்கேருந்து சாடி அங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், பார்த்தீங்களா? அங்கே பாருங்கள். யாருமா? ப்ரூனோ யாரோ போயிருக்காங்க. ப்ரூனோ யாருமா? ப்ரூனோ குட்டி பாருங்க, ஒரே சாடி ஒரே தேட்டம் தான். யாரோ போயிருக்காங்க. ஒருவேளை ஏதாவது ரோட்டில் உள்ள பப்பிங்களா இருக்கும், இல்லை ஆடாக இருக்கும். ப்ரூனோ முடி வந்து ஷார்ட்ஸில் காமிச்சிருந்தேன். முடி வந்து எப்படி கொட்டுது பார்த்தீங்களா? 2 டைம் நம்ம வந்து உடம்ப இவ்வளோ சீவி எடுத்தாலுமே முடி வந்து என்ன செய்யும்னா தரையில் இருக்க தான் செய்யும் கூட்டுறப்ப. அதனால தான் வந்து பார்த்தீங்களா சீவி விட்டு கொஞ்சம் கட் பண்ணி விட்ருக்கேன் வால் பக்கத்தில். பாருங்கள், அவன் ஃபுல்லும் அங்கேயே தான் இருக்கிறான். அவங்களுக்கு அந்த மோப்ப சக்தி தெரியும் பார்த்தீங்களா? இங்கே வா ப்ரூனோ, இங்கே வாங்க ப்ரூனோ, இங்கே வாங்கம்மா. பா பா பா. வால் பார்த்தீங்களா அடி பூ மாதிரி இருக்கும், பொக்கை மாதிரி இருக்குதா? இவன் கட் பண்ணுறதுக்கு தர மாட்டேங்கிறான். கத்திரியை தூக்குனாலே ஓடுறான். எப்படியும் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் என்ன பண்ணேன், கட் பண்ணி விட்டேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சரியா? இப்படியே தான் உட்காந்துருப்பான். யார் வர்றாங்க, யார் ரோட்டில் போகிறாங்க, அப்போ தானே அவங்களுக்கு வேலை இருக்கும். சவுண்டு கொடுக்கறதுக்கு, குறைக்கிறதுக்கு, இங்கேருந்து அங்கே ஓடுறதுக்கு. ப்ரூனோமா இங்கே பாருங்கள். இந்த கேட்டு பார்த்தீங்கன்னா வாய் இருந்தாலும் பார்த்துக்கோங்க. இவர் வந்து அதை பிடிச்சிக்கிட்டு சவுண்டு போடுறத பார்த்தீங்கன்னா கேட்லாம் அப்படியே அதிரும் பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு சவுண்டு போட்டுட்ருப்பான். கண்மணி பாருங்கள், என்ன தான் நம்ம பேசினாலும் அவனோட மைண்டு ஃபுல்லும் ரோட்லேயே தான் இருக்குது. போனவங்க திருப்பி வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கான் பாருங்கள். ப்ரூனோமா யாரும்மா போனாங்க? இங்கே பாருங்க எப்படி இருக்கான்னு. யாரோ ஒரு ஆள் உட்கார்ந்துருக்க மாதிரியே இருக்குல்ல ப்ரூனோ? அவனுக்கு இப்பெல்லாம் கூப்பிட்டா காதே கேட்காது. பார்த்தீங்களா கண்மணி கால் ஸ்லிப் ஆகுது பார்த்தீங்களா? இப்படி தான் கால் ஸ்லிப் ஆகும். கண்மணிமா சுற்றி ஒரே ஓட்டம் பாருங்க. ஓடி அப்படியே தெவங்குது பாருங்க. தண்ணி இருக்குமா? தண்ணியே குடிக்க மாட்டேங்கிறாங்க. நிறைய பேர் வந்து தண்ணி வைங்கன்னு சொல்கிறீங்க. தண்ணி எப்போவுமே வீட்டை சுற்றி எல்லாத்துலேயும் பாத்திரத்தில் அங்கங்கேயே இருக்கும். ஆனாலும் தண்ணியே இந்த பாப்பா குடிக்கிறதே கிடையாது. பால் குடித்தாலும் குடிக்கிறது கிடையாது. இது வந்து கண்மணியோட பெட்டு. அங்கே வந்து ப்ரூனோ பெட் இருக்குது பாருங்கள். அதுலேயும் போய் படுத்துக்குவோம். இங்கே பாருங்கள், எது கிடைச்சாலும் படுத்துடணும். யார் பெட்டுமா அது? பரவாயில்ல, சூப்பர். இங்கே பாருங்கள் வந்துட்டா, அவங்க பெட்லேயே வந்துட்டாலே. அண்ணன் பெட்டு வேண்டாமா பிள்ளைக்கு? கலரை பார்த்தீங்களா? ஸ்கின் கலர் பார்த்தீங்களா? ரொம்ப மாற்றம் என் பிள்ளை. நடுதுன்னு செல்லம் உஜாலா வாங்கி கொஞ்சம் முக்கி போடணும். வெள்ளை துணியில் உஜாலா போடுவோம்ல, முக்கிடுவோமா உஜாலால? உஜாலா போடுவோமா பிள்ளைக்கு? என்ன பேசுகிறேன்னு சொல்லி பார்க்குறது பாருங்க. கண்மணிமா இப்படிதாங்க ப்ரூனோ டெய்லி பண்ணிட்டு இருப்பான். அதனால தான் என்ன பண்ணுவேன்னா ஃப்ரெண்டில் ரொம்ப கட்டி வைக்க மாட்டேன். கிச்சன் சைடு என் பக்கம் என்ன செஞ்சுருவேன், கொஞ்சம் கட்டி வச்சுருவேன். இல்லைன்னா இப்படி கட்டி கட்டி அவனுக்கு எனர்ஜியே போயிடும். அதனால என்ன பண்ணிடுவேன், அந்த பக்கம் என்ன செஞ்சுருவேன், வச்சுருவேன்.
ப்ரூனோ இங்கே வாங்க. ப்ரூனோ காது கேட்குதா பாருங்க எப்படி இருக்கான். பிள்ளைங்கள பார்த்துட்டிங்களா? நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். டாட்டா டாட்டா சொல்லிடுவோம் கண்மணி. வந்து லாங் வீடியோ. ஓ இங்கே பாருங்க, நான் கிளம்புறேன்னு சொன்னோன்னா சவுண்டு கொடுக்குறாங்க. ஓஹோ உங்களுக்கு பாய் பாய் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்க, இன்னொரு வீடியோவில் சொல்ல மாதிரி குழந்தைங்கள இன்னொரு வீடியோவில் காட்டுறேன். சரியா? பாய். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.